அனைவருக்கும் வணக்கம். சம்ப் டேங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கட்டுறதுன்றது இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்கலாம். தண்ணின்றது சம்பு கட்டினாக்கா ஒரு சொட்டு கூட லீக்கேஜ் ஆகக்கூடாது, ஸ்க்ராக்குன்றது வரவே கூடாது லைஃப் லாங்கு. அப்போ தான் நம்ம லைஃப் லாங்கில் நம்மளுக்கு தலைவலின்றது இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம சம்பு கட்டும்போது கீழே பள்ளம் எடுத்துகிட்டு க்ளீனாக எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு பள்ளம் எடுத்துகிட்டு கீழே வந்து மேட் கட்டிக்கணும். மேட்டு கம்பி வந்து 8 mm போட்டு 8x8 ஸ்பேஸிங்கில் பாட்டமில் ஃபுல் கட்டிட்டு, அப்புறம் 6 inch திக்னஸில் காங்க்ரீட் போட்டிருக்கோம். 5 inch 4 inch நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, ஒரு 4 inch போட்டாலே போதும். நம்ம 6 inch போட சொல்லிக்கிறவங்க போட்டுக்கிறோம். அது ஆனதும் சைடில் வந்து நம்ம சேவர் கட்டிக்கிறோம். சேவர் வந்து மூலமட்டத்துக்கு கட்டிக்கிறோம். மூலமட்டத்துக்கு கட்டின போது நம்ம ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் வைக்கணும். ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு எப்படின்னா, ஒரு 2 லைனுக்கு ஒரு ஸ்டெப்புன்ற மாதிரி 1 அடி ஹைட்டில் வச்சுன்னு வந்தோம்னா நம்மளுக்கு 3 ஸ்டெப் தேவைப்படுது. பாருங்கள், 3 ஸ்டெப் வச்சுருக்கோம். டோட்டலாக 7 லைன் வந்திருக்கு. 7 லைனுக்கு 3 ஸ்டெப் வச்சுக்கிறோம். அப்போது நம்ம ஏறத்துக்கு இறங்கிட்டு ஈஸியாக இருக்கும். லைஃப் லாங் இந்த உள்ள க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். அப்புறம் மோட்ரு வைக்கணும். மெயினாக தண்ணி மோட்ரு வைக்கணும். தண்ணி மோட்ரு வைக்கணும்னா அங்கே ஒரு பள்ளம் வைக்கணும். மேலே வச்சோம்னா தண்ணி மோட்ரு அது வந்து மினிமம் ஒரு 1.25 அடி ஹைட்டில் நம்மளுக்கு ஃபுட்பால் இருக்கும். 1.25 அடி ஹைட்டுக்கு எல்லா பக்கம் தண்ணி அப்படியே தேங்கிடும். அது ஏன்னா ஃபுட்பாலில் எவ்வளோ இருக்கோ அந்த லெவல் இருந்தால் தண்ணி காலியாகும், அப்புறம் அப்படியே நின்றுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1.25 அடி ஒரு அடியோ 1.25 அடியோ ஆழமாக ஒரு குழி எடுத்துன்னு 1.5x 1.5 அகலம், ஃபினிஷிங்கே 1.5x 1.5 இருக்கணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வந்து மெஷ்ஷு செவரானதும் மெஷ்ஷுவை கட்டணும். மெஷ் வந்து மேலேருந்து கீழேக்கு போடுவாங்க. எப்பவுமே அதிகமாக போடுறது அப்படி தான். ஆனால் நாங்கள் அப்படி செய்வதில்லை, ரவுண்டாக தான் போடுவோம். ஒரு இடத்துல தான் ஜெயிண்ட்டே வரும் நம்மளுக்கு. ஒரு இடத்துல ஆல் ரவுண்டும் எடுத்துகிட்டு வந்து சுற்றிட்டு வந்து ஒரே இடத்துல தான் ஜெயிண்ட்டு 3 inch ப்ளஸில் நம்ம இப்போ கட்ட போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்மன்னா, மேலே ஒரு லைனில் ஆணி அடிச்சுட்டு போகிறோம். சுற்றி ஆணி ஸ்டீல் ஆணி அடிச்சுட்டு ஒரு 1/2 inch மேலேக்கு விட்டுன்னு அப்புறம் கீழே செகண்ட் லைனில் ஆணி அடிக்க போகிறோம். எப்படி அடிக்கிறதுன்னு விவரமாக பார்க்கலாம். 30 inch ஆல் ரவுண்டு இந்த லெவலில் ஆல் ரவுண்டு ஒரு ஆணி அடிச்சுக்கோங்க. பாட்டம் இது 33 inch இருக்குது. நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 2 லைன் ஆல் ரவுண்டும் 2 லைன் மிஷ் வந்து ஒன்று ரவுண்டாக சுற்றுறதுனால நமக்கு ஸ்ட்ரைட் கிராக் வரவே வராது. அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக லாக் பண்ணுவோம். அப்படி லாக் பண்ணுறோம். இந்த கார்னர் வந்து உப்பா வரும். அது கரெக்டாக செட் பண்ணுறது. இப்போ வந்து ஆள் வந்து ஆணி சென்டர் லெவலில் எல்லா பக்கமும் சென்டர் லெவலில் நீட்டுக்கும் ஆணி லைன் அடிச்சிருக்கிறோம். மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் அடிச்சு சென்டர் லைனில். இப்போ நெக்ஸ்ட்டு பாட்டம்லேயே இருக்குது. பாட்டம்லேயே ஒரு லேயர் நீட்டுக்கும் அடிச்சுருக்கோம். கீழே லைனில் பாட்டமில் ஆல் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மெஷ் இப்போ பார்க்குறதுன்ட்டு பார்க்கலாம். மெஷ் போடுறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. இந்த மெத்தடில் போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போடலாம். மேலே ஆணி அடிச்சுட்டு கீழே சென்டரில் ஆணி அடிச்சிட்டோம்னா மேலே மாட்டி விட்டோம்னா கீழேயும் இஸ்து மாட்டிட்டோம்னா ஒரே வேலையில் ஈஸியாகும். கட் பண்ணி செய்கிற வேலை இருக்காது. இதில் வந்து ப்ராப்ளம்ஸ்ன்றது அதிகமாக வரவே வராது. ஏன்னா ஸ்ட்ரைட் கிராக்ன்றது மெயினும் வரவே வராது. ஏன்னா சுத்தியம் போடுறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் கிராக்ன்றது அவாய்ட் ஆகும். ஒரு ரோலில் ஆல் ரவுண்டும் இஸ்த்து சுற்றிட்டு ஒரே இடத்துல ஜெயிண்ட் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கிராக்ன்றது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை லைஃப் லாங்கு. அதனால் நாங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். எப்படி போடுறது ரொம்ப துல்லியமாக விளக்கமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஈஸியாக இருக்கும் வேலை. பாருங்கள், இங்கே கட் பண்ணிக்கிறோம். 3 inch 4 inch ப்ளஸில் கட் பண்ணியிருக்கோம். ஜெயிண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு டைட் பண்ணியிருக்கிறோம். எப்படி போடுறாங்க பாருங்கள் வாங்க.
ரெண்டாவது லைன் வந்து ஒரு ஆப்போசிட்டில் போட்டோம் ஜாயிண்ட்டு. இப்போ வந்து இந்த பக்கமாக போடுவோம். ஒரே இடத்துல ஜாயிண்ட் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த வேஸ்ட் கீழே போகிற மெஸ்ஸை ஃபஸ்ட்டு மாட்டிக்கலாம். இந்த மூலையில் வரும்போது கொஞ்சம் லூஸாக வரும்போது நம்ம கம்பிக்கு வைக்க போகிறோம். கம்பி வச்சு டைட் பண்ணும்போது அது வந்து மூளை வந்து கரெக்டாக வந்துடும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மூளை விட்டுருலாம். ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு ப்ளஸில் இருக்கணும் எப்பவுமே. அப்போ வந்து இந்த இடத்துல கிராப் வச்சுருக்கோம். பீஸ் போட்டணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மூலையில் வந்து கரெக்டாக லூஸாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அப்புறம் டைட் பண்ணலாம். பாட்டம் மிஷின் தான் இப்படி எடுத்து கீழே போட்டோம்னா கீழே வந்து பாட்டம் வந்து கீழே வந்து லைட்டாக இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் கப்பாங்க கீழே பாட்டம். அது போல் வச்சுக்கணும். அவ்வளோ நம்ம இது வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா நல்லா வைப்பாங்க. இதே போல் ஆல்ரவுண்டாக இதே போல் கட்டி எடுக்கணும். ஒரு இந்த கார்னரில் கம்பி வச்சு கட்டணும். கம்பி வச்சு டைட்டாக கட்டணும். இல்லைன்னா இது வந்து மெஷ் வந்து வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஆணி எடுத்துக்கிறோம், 2 பைண்டிகர் எடுத்துக்கிறோம், வச்சு 2 சுற்றிட்டு டைட்டாக சுற்றிக்கலாம். இப்போ சுற்றிங்க என்ன பண்ண போகிறோம், வச்சு கட்டியிருப்போம் 2 பக்கம். இதே போல் கம்பி வந்து லாக் பண்ணிடலாம். எப்படி லாக் பண்ணிருக்காங்க வச்சுட்டு அமுத்திட்டு லாக் பண்ணி நல்லா இந்த ஒயர் முடிக்கிட்டாங்க. காரோட நல்லா கட்டி நம்ம வந்து பைண்டிங் ஒரு டைட் பண்ணும்போது ஃபைனலாக மெஷ் வந்து லூஸாக இருக்கும். இந்த லூப் வந்து பைண்டிங் போல விட்டு டைட் பண்ணோம்னா அந்த மெஷ் வந்து அப்படியே டைட் ஆகும். ஸ்டாப் பண்ணு. ஃபுல் டைட் பண்ணிட்டு இந்த டைட் பண்ண இடத்துல ஒரு ஆணி வச்சு அப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ணது அதே போல எல்லா பக்கம் டைப் பண்ணி நாங்கள் ஆணி கட் பண்ணலாம் மிஷின். பாட்டமில் மேட் கட்டும்போது ஓப்பன் வர இடத்துல கம்பி கட் பண்ணல அவங்க, அதனால் நம்ம இப்போது கட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கிற 8 mm கம்பி தான் இருக்கிறது. மிஷின் எடுத்துன்னு கட் பண்ணிட்டோம்னா வந்துடும். அது எடுத்து போட்டு பள்ளம் எடுத்துக்கலாம். நம்ம பள்ளம் ஃபஸ்ட்டு வந்து பள்ளம் எடுக்கலை, அதனால் இப்போது எடுத்து போகிறோம். நம்ம அது காங்க்ரீட் போடும்போது அது எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு கல் வச்சு ஜோனிச்சிட்டு அதை விட்டு இருந்தோம். அந்த மண்ணெல்லாம் எடுக்கணும். இப்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மெஷ் ஒர்க் வந்து ஆல்ரவுண்டு மெஷ் ஒர்க்கு ஃபுல் டைட்டாக ஆச்சு. சைட்லலாம் கம்பி கட்டியிருக்கோம். அந்த கம்பி கட்டுறதுனால நம்மளுக்கு லூஸ்ன்றது வரவே வராது. பாருங்கள், மூலையில் கரெக்டாக ஸ்கொயராக இருக்குது. இந்த மண் வந்து இப்போ எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கலாம். எடுத்திருந்தாக்கா நம்மளுக்கு இந்த காங்க்ரீட் போடும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். நம்ம இப்போது 1 அடி மண் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
சுற்றியும் கல் 1 அடிக்கு 1 அடி கல் ஜோடிச்சிட்டு மிச்சம் சுற்றியும் பாருங்கள் பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம காங்க்ரீட்டால் பில்லிங் பண்ண போகிறோம். காங்க்ரீட்டில் பில்லிங் பண்ணும்போது அந்த இடத்துல லீக்கேஜ் ப்ராப்ளம்ன்றது லைஃப் லாங்கு வரத்துக்கு சான்சஸ் இல்லை. அதனால் தரமாக செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் நம்ம தரமாக செய்யணும். காங்க்ரீட் கொஞ்சம் தூள் சிமெண்ட் அதிகமாக இருக்கணும். நல்லா இலக்கமாக போட்டுன்னு நல்லா கூறிக்கின்னு டைட்டாக பில்லிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த மெத்தட் செஞ்சு பண்ணால் நம்மளுக்கு அந்த குழியும் ஈஸியாக செய்யலாம். எல்லா பக்கமும் இலக்கமாக போட்டுக்கணும். போட்டு நல்லா கூறிக்கலாம். கூறிக்கணுமே இது ஒரு வேலை கம்ப்ளீட் ஆகிடும் நம்மளுக்கு. மறுநாள் காலையில் அந்த கல்லை எடுத்துக்கணும்னா பள்ளம் வந்து நம்மளுக்கு ஸ்கொயராக வந்துடும். ஆயிடுச்சு. இப்போ வந்து பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் பண்ணும்போது எங்கன்னா லூஸ் இருக்கான்னு பார்த்துன்னு ஒரு லூஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஆணி அடிச்சுக்கணும்னா அது நல்லா உக்காந்துருக்கும். நம்ம சிமெண்ட் மெத்தும்போது லூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து க்ளீனாக சுத்தமாக பெருக்கிட்டு தண்ணிக்கு ஃபஸ்ட்டு லிக்விட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃபிங் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து எல்லா பக்கமும் தண்ணியை தெளிச்சிக்கலாம். தெளிச்சு ஆனதும் தூள் சிமெண்ட்டு எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு நாம் தொடப்பம் போட்டு நல்லா ஆட்டிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் மட்டி கலவெல்லாம் அது மேலே தான் விழும். அந்த கலவை வந்து இப்போ நம்ம அந்த திளியானது பரவிக்கிறோம் இல்லையா, அது மேலே நல்லா ஒட்டிக்கும். இல்லை அந்த செய்யாமல் விட்டோம்னா லாஸ்ட்டுக்கு சுத்தமாக பெருக்கிட்டு தான் திரும்பி அது மாதிரி செஞ்சுட்டு தான் தர பிளாஸ்டிங் செய்ய வேண்டியது வரும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணுறோம், அந்த எல்லா பக்கமும் திளி போட்டு நல்லா பரவிட்டு அப்புறம் மணல் தூள் மிக்ஸ் பண்ணின்னு அதை உள்ளே போட்டுன்னு இங்கே திருப்பி போகிறோம். இப்போது கலவை குவாலிட்டி எவ்வளோன்னு பார்க்கலாம். குவாலிட்டி வந்து 10 தட்டுக்கு 1 மூட்டை போட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு சீலிங்க்கு எப்படி அடிக்கிறோமோ அந்த பதத்தில் குவாலிட்டி இருக்கணும். சீலிங் அடிக்கும்போது எவ்வளோ கழுப்பாக இருக்குது, எவ்வளோ சிமெண்ட் தூள் சிமெண்ட் அதிகமாக போடுறோமோ அது போல் போட்டுக்கணும். அப்போது வந்து ஃபஸ்ட்டு கோட்டு வந்து மெத்தும்போது நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக போய் அந்த மெஷ்ஷு உள்ளே போச்சோன்னா அந்த மெஷ்ஷு வந்து காங்க்ரீட்டு மாசி பிடிச்சிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிராக்ன்றது விட்டு கொடுக்காத இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் பாரு. இப்போ என்ன பண்ணுறோம், எல்லா செவத்துக்கும் சீலிங் சிமெண்ட் மாதிரி தனித்தனியாக தான் அடிக்க போகிறோம். ரொம்ப கட்டியாக அடிக்கக்கூடாது. தனித்தனியாக அடிக்கும்போது நம்ம வந்து உள்ளே போய் நல்லா உக்காந்துக்கும். அதானது செவுறு ஈரமாக இருக்கா காஞ்சிட்டு இருக்கா இது மேலே டிபெண்ட். நெக்ஸ்ட் அடிக்கிறது கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், உதிர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். காஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இலக்கமாக தான் அடிச்சிருப்போம். கலவை மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃப் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஆகணும். கம்பல்சரி வாட்டர் ப்ரூஃப் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். அதே மறக்காதீங்க. எந்த முறை மிக்ஸ் பண்ணாலும் அதுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ச்சு திக்னஸில் அந்த கலவையை ஒரு உக்கார வச்சு திக்னஸில் மட்கோல் போட்டுக்கணும். ஒரே லெவலாக போட்டுக்கணும். மனஸ்கட்டியில் லெவல் பண்ணிக்கணும். இந்த கார்னரில் வந்து ஒரு பட்டி மாதிரி செஞ்சுக்கணும். ஒரு லைட்டாக கொலு வச்சுக்கணும். கொலு வந்து ரவுண்டாகவும் செய்யலாம், ஒரு ஸ்கொயராகவும் செய்யலாம். செஞ்சுன்னு நம்ம பாருங்கள் மால் போட்டுன்னு க்ளீனாக தூக்குக்காக மால் போட்டுன்னு மட்கோல் ஒரே லெவலில் போட்டுக்கணும். மனஸ்கட்டியில் நல்லா சுற்றிக்கின்னு பள்ளம் மேடு இல்லாமல் சுற்றணும். பார்த்து செஞ்சுக்கணும். மெஷ் வந்து நம்ம கரெக்டாக டைட்டாக பண்ணதுனால நம்மளுக்கு மட்கால் போடும்போது எந்த இடத்துல ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு மெஷ்ஷு கூட ஒரு பின்னு கூட வெளியே நம்மளுக்கு தெரியல, இது வரும் வந்தது இல்லை. அதை போல் நம்ம செஞ்சுக்கணும். இப்போ வந்து ஆல்ரவுண்டு ஃபினிஷிங் ஆகிட்டு இருக்கு. சைடெல்லாம் எல்லாம் ஆனதும் இப்போ மேலே வந்து பிஞ்சு பண்ணி போகிறோம். டாப் லெவல் வந்து நம்ம சென்டரிங் இடும்போது கரெக்டாக இருக்கணும். அதனால் டாப்பில் செய்கிறது வந்து மறக்கக்கூடாது. இந்த ஃபினிஷிங் வந்து டாப்பு பிஞ்சு வந்து கரெக்டாக செஞ்சுக்கணும். ஈஸியாக செய்யலாம் பாருங்கள். மட்கால் வச்சுன்னு மேலே கொஞ்சம் இலக்கமாக சிமெண்ட் போட்டு மட்கால் லெவலில் வச்சுன்னு எடுத்தோம்னா வந்துடும். ஈஸியாக செய்யலாம். அது ஆனதும் கசி ஃபினிஷிங் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். கசி ஃபினிஷிங்ன்றது நியூஸ் பேப்பர் எவ்வளோ திக்னஸில் இருக்கோ அந்த திக்னஸில் மட்டும்தான் நம்ம கசின்றது வைக்க போகிறோம். அதிகமாக வச்சோம்னா அது கிராக் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. மேலே கசியானது கிராக் வரும்.
அதை கொஞ்சம் லைட்டாக பேப்பர் கனம் வச்சோம்னா அது அவ்வளோவும் வராது. பாருங்கள், இந்த ஸ்டெப்பாண்டெல்லாம் க்ளீனாக செஞ்சுக்கணும். அந்த ஸ்டெப்பு பக்கத்துல எல்லாம் கரெக்டாக கசி வச்சுக்கணும்னா அந்த இடத்துல தான் லீக்கேஜ் ப்ராப்ளம் பண்ணுறது வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் வாய்ப்பு உள்ளது. அந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கணும். அந்த ஸ்டெப்பு கீழே பாட்டமில் தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கவனிக்கிறதில்ல சரியாக வேலை செய்யும்போது. கீழே வளைஞ்சி பார்த்து அந்த இடத்துல செஞ்சுன்னு கசியான்றது கொஞ்சம் தண்ணியாக வச்சுன்னு இஸ்தமான உக்காந்துக்கும். அதே செவுத்துலேருந்து அதிகமாக உக்காரத்துக்கு விடக்கூடாது. இஸ்துன்னு வெளியே எப்படி செய்கிறது கொஞ்சம் விளக்கமாக கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம்புக்கு எத்தனை 1000 லிட்டர் தண்ணி பிடிக்குன்றதை எப்படி கேல்குலேஷன் செய்கிறதுன்றதை பற்றி இப்போ விவரமாக பார்க்கலாம். இந்த சம்போட நீளம் 10 அடி, அகலம் 7 அடி 3 இன்ச்சு வருது. இப்போ ஃபஸ்ட்டு கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணின்னு 10 அடி இன்ட்டு 7 அடி 7.25 போட்டுக்கணும். 25 7.25 போட்டுக்கணும்னா 72 அடி 0.5 வரும். 72 அடி வரும். இன்ட்டு போட்டுன்னு ஹைட்டு 5 அடி இருக்குது. இதை எப்படி போடுறதுன்னா இன்ட்டு 5.5 போடலாம், இல்லைன்னா 0.20 இது 50 போடலாம். 50 போட்டாலும் வரும், 5 போட்டாலும் வரும். போட்டோம்னா 398 அடி 0.75 வரும். இன்ட்டு 26 லிட்டர் 26 போட்டணும். 26னா ஒரு கன அடிக்கு 26 லிட்டர் தண்ணி பிடிக்கும். கூகுளில் சர்ச் பண்ணோம்னா 27 அடி வரும். இன்ஜினியருங்க 26 போடுறாங்க, 25 போடுறாங்க, 27 போடுறாங்க. வேணாம், நம்ம 26 போட்டுக்கணும். 26 லிட்டரு போட்டுக்கணும்னா நம்மளுக்கு 10,367 லிட்டரு நம்மளுக்கு இந்த ஒரு சம்புக்கு தண்ணி பிடிக்கும். அதாவது 1.5 டேங்கர் தண்ணி வச்சுக்கணும் நம்மளுக்கு பிடிக்கும் இந்த. ஓகே, கேல்குலேஷன் இப்படி நாங்கள் செய்கிறோம். இப்போது கீழே பாட்டமில் திரும்பவும் எல்லா சைடெல்லாம் ஃபினிஷிங் ஆனதும் தண்ணி போட்டு மறுபடியும் லைட்டாக பெருக்கிட்டு அதுக்கு மேலே உதிர் போட்டு ஒரு மட்டம் பண்ணின்னு அந்த சம்பு இது மோட்டர் உக்கார இடத்தையும் க்ளீனாக ஸ்கொயராக பண்ணிக்கலாம். பண்ணின்னு நம்ம கசி ஃபினிஷிங் எல்லா பக்கமும் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல கூட உழுக்குன்றது கொஞ்சம் கூட பள்ளமேடு உழுக்குன்றது வரக்கூடாது. அது போல் பண்ணின்னு லாஸ்ட்டுக்கு பாட்டமில் மட்டும் நம்ம ப்ரஷ் போட்டு போகிறோம். சைடில் ப்ரஷ் போடுறதில்ல, அந்த கார்னரில் ப்ரஷ் போட்டுக்குவோம். கார்னர் உப்பு குழு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ப்ரஷ் போட்டுக்குவோம். பாருங்கள், ஃபினிஷிங் செய்கிறது எப்படின்னு பாருங்கள். இந்த சம்பு மோட்ரு தண்ணி மோட்ரு உட்கார வைக்கிற இடமும் எப்படி அழகாக க்ளீனாக பண்ணிக்கிற பாருங்கள். அது பண்ணும்போது சைடில் ஏன்னு கொஞ்சம் லைட்டை உடைச்சிடணும். அப்போ நம்ம இறங்கும்போது அந்த இடத்துல மோட்டர் விட்டு இறங்கும்போது அது உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஏனை கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு உட்கார வைக்கும். ஓகே, இப்போது எல்லா பக்கமும் கசி ஃபினிஷிங் பண்ணின்னு நம்ம மேலேக்கு ஏறிக்குவோம். ஃபைனலாக பண்ணிவிட்டு எப்படி ஏற போகிறோன்றது கொஞ்சம் பார்க்கலாம். ஆனதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் கோணிப்பை போட்டுன்னு கோணிப்பை மேலே உக்காந்து மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஃபினிஷிங் பண்ணணும். அந்த கோணிப்பை மேலே உக்காந்தோம்னா கோணிப்பை பையன்றது நம்மளுக்கு பாட்டமில் அந்த கசியை பிடிச்சிக்காது, விடும். இல்லைன்னா நம்ம அப்படியே போனோம்னா பிச்சின்னு வந்துடும். அதனால் நம்ம கோணிப்பை வச்சுட்டு அது மேலே செஞ்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலேக்கு ஏறி வந்துடுவோம். ஓகே, ஒரு வீடு கட்டணும்னா என்னென்ன செய்யணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யணுன்றதை நம்ம சேனலில் துல்லியமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டுன்னு வந்துன்னு இருக்கிறோம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின்னு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், அற்புதமாக இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் லாஸ்ட் வரும் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.